Dear students, now chapter 12 கனிம ஊட்டம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, செயற்கையாக மாசு நீக்கத்திற்கு ஒரு தீர்வு என்னென்னா, இந்த மாதிரி செயற்கை முறையில் நம்ம ஒரு தொட்டி அமைச்சு அதில் தாவரங்கள் வளர்க்குறது. இது வறல் நில தாவரத்துக்கு அதிகமாக சூட்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம என்னென்னா, இதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் பார்க்குறது எப்படி உணவு ஊட்டமானது இருக்குது அப்படிங்கிறது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது கனிமங்களோட வகைப்பாடு. கனிம வகைப்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இன்றியமையாத தனிமங்கள் அடிப்படையில் பெரும ஊட்ட மூலக்கூறு, நுண் ஊட்ட மூலக்கூறு மற்றும் வகைப்படுத்தப்படாத கனிமங்கள் என பிரிக்கப்படுகிறது. அதிக அளவில் தேவைப்படும் இன்றியமையாத தனிமங்கள் பார்த்திங்கன்னா பெரும ஊட்டங்கள் தான் அதிகமாக தேவைப்படுது. குறைவான சேர்வுகள் பார்த்திங்கன்னா நுண் ஊட்டங்கள் தான் தேவைப்படும். சோடியம், சிலிக்கன், கோபால்ட் மற்றும் செலினியம் போன்ற தனிமங்கள் அத்தியாவசிய ஊட்டச்சத்து பட்டியல் சேர்க்கப்படலை. இருந்தாலும் அது சில தாவர செயல்பாட்டுக்கு தேவைப்படுது. இந்த தனிமங்கள் வகைப்படுத்தப்படாத தனிமங்கள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக சிலிக்கன் பூச்சி எதிர்ப்புக்கும் நீரோட்டத்தால் சாய்தலை தடுக்க மற்றும் செல்சோர் உருவாக்கத்திற்கு ஈக்குசிட்டம், சைப்ரேசி, கிராமினே புல் வகைகள் ஆகிய குடும்பங்களில் தாவரங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த அட்டவணையில் பார்த்திங்கன்னா எதெல்லாம் நுண்ணூட்டம் எதெல்லாம் பெரும ஊட்டம்னு பார்த்தா, பெரும ஊட்டம் அதிக அளவில் தேவைப்படுது. அதாவது திசு செறிவில் 10 மில்லிமோல் கிலோகிராம் -1க்கு அதிகமாக அல்லது 1 கிராம் உலர் எடையில் 0.1% முதல் 10 மில்லிகிராம் அளவில் தேவைப்படுது. என்னென்னு பார்த்தா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் மற்றும் சல்ஃபரு. அடுத்து குறைந்த அளவில் தேவைப்படக்கூடிய ஊட்டம் பார்த்திங்கன்னா, திசு செறிவில் 10 மில்லிமோலுக்கு குறைவாக அல்லது 1 கிராம் உலரடியில் 0.1 மில்லிகிராமுக்கு குறைவான அளவு ஃபெரஸ், இரும்பு, மேங்கனீஸ், குப்ரஸ், மாலிப்டினம், ஜிங்க், போரான், குளோரின், நிக்கல் இதெல்லாம். அடுத்து வகைப்படுத்தப்படாத தனிமங்கள்னு பார்த்தா சில குறிப்பிட்ட இதில் பார்த்திங்கன்னா குறைவான அளவு தேவைப்படுது. எடுத்துக்காட்டு சோடியம், கோபால்ட், சிலிக்கன் மற்றும் செலினியம். அடுத்து இடம்பெயர்வு சார்ந்த கனிமங்களின் வகைப்பாடு. இடம்பெயர்வுனா ஒரு இடத்துல ஒன்றாக்குறை அறிகுறிகள் முதலில் தோன்றும் இடத்தை வைத்து முதிர்ந்த மற்றும் இளம் இலைகளில் வேறுபாட்டை உணரலாம். இதற்கு முக்கிய காரணம் கனிமங்களின் இடம்பெயர்வு. இதன் அடிப்படையில் விரைவாக இடம்பெயரும் தனிமங்கள், ஒப்பீட்டளவில் இடம்பெயராத தனிமங்கள் என வகைப்படுத்தப்படுகிறது. விரைவாக இடம்பெயரும் தனிமங்கள் அதாவது கனிமங்கள், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், குளோரின், சோடியம், துத்தநாகம் மற்றும் மாலிப்டினம் விரைவாக இடம்பெயரும் தனிமங்கள். இளம் இலைகள் நோக்கி தனிமங்கள் விரைவாக இடம்பெயர்வதால் பற்றாக்குறை அறிகுறிகள் முதிர்ச்சியடைந்த உதிரும் நிலையில் உள்ள இலையில் தோன்றுகிறது. ஒப்பீட்டளவில் இடம்பெயராத கனிமங்கள் கால்சியம், கந்தகம், இரும்பு, போரான் மற்றும் தாமிரம் போன்ற தனிமங்கள் எளிதில் இடம்பெயர்வதில்லை. எனவே பற்றாக்குறை அறிகுறிகள் முதலில் இளம் இலைகளில் தோன்றுகிறது. செயல்பாட்டின் அடிப்படையில் கனிமங்களின் வகைப்பாடு. அமைப்பு சட்ட தனிமங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் போன்ற தனிமங்கள் அடிப்படையில் அமைப்பிற்கு அவசியமாகிறது. நொதிகள் செயல்பாட்டிற்கான கனிமங்கள். வளிமண்டல நைட்ரஜன் அமோனியமாக ஒடுக்கம் அடையும் செய்யும் வினையை செயல்படுத்தும் நைட்ரோஜினேஸ் நொதிக்கு மாலிப்டினம் அவசியம். ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் மற்றும் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் நொதிகளின் செயல்பாட்டிற்கு துத்தநாகம் முக்கியமாக செயல்படுகிறது. ஆர்பிஎம் கார்பாக்சிலேஸ், ஆக்சிஜனேற்றம் மற்றும் பிஇபி கார்பாக்சிலேஸ் போன்ற நொதிகளின் மெக்னீசியம் செயல்படுகிறது. யூரியேஸ் மற்றும் ஹைட்ரோஜனேஸ் நொதியின் பகுதி கூறுகளாக நிக்கல் உள்ளது. சவ்வூடு பரவல் திறனுக்கான தனிமங்கள். சவ்வூடு பரவல் திறனை கட்டுப்படுத்துவதற்கு பொட்டாசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது.
சவுடு பரவல் திறனை, நீர் உறிஞ்சும் இலைத்துளை இயக்கம் மற்றும் விரைப்பழுத்து காரணமாக உள்ளது. ஆற்றலுக்கான கனிமங்கள் பச்சையத்தின் காணப்படும் மெக்னீசியம், ஏடிபியில் உள்ள பாஸ்பரஸ் ஆகியவை இதற்கு எடுத்துக்காட்டு. பெருமூலங்கள் செயல்பாடுகள் ஒன்று பார்க்குறது. இது பெருமளவில் செயல்பாடுகள் எடுக்கப்படும் முறையில் மற்றும் பற்றாக்குறை அவசியங்களை அறிகுறிகள் விவரிக்கப்பட்டுள்ளது. இப்போ நைட்ரஜன். நைட்ரஜன் பார்த்திங்கன்னா அதிக அளவில் தாவரங்கள் தேவைப்படும் தனிமம், புரதம், நியூக்ளிக் அமிலம், அமினோ அமிலம், வைட்டமின்கள், ஹார்மோன்கள், ஆல்கலாய்டுகள், பச்சையம் மற்றும் சைட்டோக்ரோம் ஆகிய அனைத்து நாகத்திற்கும் தேவைப்படுகிறது. இது நைட்ரேட் வடிவில் தான் என்ன கிடைக்கும் உள்ளடக்கப்படுகிறது. குறைபாடு: பச்சை சோகை, குன்றிய வளர்ச்சி, ஆந்தோசைனின் நிறமி தோற்றம் இதெல்லாமே எதோட குறைபாடு? நைட்ரஜன். ஒவ்வொன்றும் கேட்பாங்க. அடுத்து பாஸ்பரஸ். செல் சவ்வு புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள், ஏடிபி, NADP, பைட்டின் மற்றும் பாஸ்பேட் போன்ற சர்க்கரை ஆகியவற்றில் காணப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா H2PO4 மற்றும் HPO4 அயனிகளாக உள்ளடக்கப்படுகிறது. பற்றாக்குறை அறிகுறி: வளர்ச்சி குன்றுதல், ஆந்தோசைனின் நிறமில் தோன்றுதல், திசு நசிவு உருவாதல், கேம்பிய செயல்பாட்டின் ஒடுக்கம், வேர் வளர்ச்சி குன்றுதல், கனிமச்சல் பாதிப்பு இதெல்லாமே என்னது? பாஸ்பரஸ். அடுத்து பொட்டாசியம். செல்லின் சவுடு பரவல் திறன் மற்றும் விரைப்பழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. இலை துளை மூடி திறக்க உதவுகிறது. உலோகத்தில் செயல்பாடு சார் மற்றும் செல் அதாவது அயனிகள் நொதியில் செயல்பாடு மற்றும் அயனி பரிமாற்றம் மூலம் அயனி சமநிலையை உண்டாக்குதல் ஆகிய இதன் பயணிகளாகும். பொட்டாசியம் அயனிகளாக உள்ளடக்கப்படுகிறது. இதோட பற்றாக்குறை பார்த்திங்கன்னா விளிம்பு பச்சை சோகை, திசு நசிவு, கேம்பிய செயல்பாடு குறைதல், முக்கிய முனை ஆதிக்க பாதிப்பு, தனிகளின் நீரோட்ட தலை சாய்வு மற்றும் இலை விளிம்பு சுருளுதல். அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ். செல் சவ்வு புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள், ஏடிபி, NADP, பைட்டின் மற்றும் பாஸ்பேட் பெற்ற சர்க்கரை ஆகியவை காணப்படுகிறது. இதை நாம் சொன்னோம். அதுக்கடுத்து பொட்டாசியம். செல்லின் சவுடு திறன் மற்றும் விரைப்பழுத்து கட்டுப்படுத்தப்படுகிறது. நிலத்திலே மூடி திறக்க உதவுகிறது. புலத்தில் நடைபெறும் கடத்தல் செயல்திறன், நொதிகளின் செயல்பாடு மற்றும் அயனி பரிமாற்றம் மூலம் அயனி சமநிலை உண்டாக்கும் ஆகியவற்றை பயணிக்கும் பணிகளால் அயனி உள்ளடக்கப்படுகிறது. பற்றாக்குறை பார்த்திங்கன்னா விளிம்பு பச்சை சோகை, திசு நசிவு, கேம்பிய செயல்பாடு குறைதல், முனை ஆதிக்கம் பாதிப்பு, தாவலின் நீரோட்ட தலைச்சாய்வு மற்றும் இலை விளிம்பு பொருள்கள். அடுத்து கால்சியம். செல்லின் இடை அடுக்கின் உருவாகும் கால்சியம் பாஸ்பேட் உறுதிக்கு இது உதவுகிறது. மைட்டாட்டிக் பகுப்பின் போது கதிர்கோள் உருவாகும் செல் பெறுதல் இருக்கு இல்லையா, அதில் லிப்பிடு வளர்ச்சிதை மாற்றத்தின் இது மிகவும் அவசியம். பாஸ்போலிபேஸ், ATPase, அமைலேஸ் மற்றும் அடினைன் கைனேஸ் நொதிகளின் ஊக்குவிப்பானாக செயல்படுது. Ca+ அயனியாக உள்ளடக்கப்படுகிறது. NPK உரங்கள்: நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாசியம்,
பல விகிதங்களில் கலந்து தயாரிக்கக்கூடியது. பயிர் மீது காணப்படும் 15 விதைத்து குறிப்பிடுகிறது. பற்றாக்குறை பச்சை சோகை, திசு நசிவு, குன்றிய வளர்ச்சி, இலை மற்றும் மலர்கள் உதிர்தல், விதை உருவாக்கத்தை தடை செய்தல், செல்லில் மைய சுருக்கம், நோய் தோன்றுதல், சர்க்கரை கிழங்கு, வாழை மற்றும் தக்காளியின் இலை நுனி கொக்கிபோல் வளைதல், அழுத்துவது, மெக்னீசியம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமின் பகுதி கூறாக உள்ளது. கார்போஹைட்ரேட் வளர்ச்சிக்கு மாற்ற நொதிகள் RBP கார்பாக்சிலேஸ் மற்றும் BEP கார்பாக்சிலேஸ் ஊக்குவிப்பான உள்ளது. DNA மற்றும் RNA உருவாக்கத்தில் பயன்படுகிறது. ரைபோசோம் துணை அலகுகள் இணைப்பிற்கு தேவைப்படுகிறது. Mg2+ அயனியாக உள்ளெடுக்கப்படுகிறது. பற்றாக்குறை அறிகுறிகள் நரம்பிடை பச்சை சோகை, திசு நசிவு, ஆந்தோசைனின் நெருமில் உருவாக்கம், புகையிலையில் மிகைநீர் ஓட்ட நோய், அடுத்து பார்த்திங்கன்னா சல்ஃபர், சிஸ்டைன் மற்றும் எத்தியோனைன், அமிலங்களின் அமைப்புக்கூறாக சல்ஃபர் உள்ளது. துணை நொதி விட்டமின், பயோட்டின், தைமின், புரதம் மற்றும் பரடாக்சின் ஆகியவற்றின் பகுதிக்கூறாக இது உள்ளது. தாவரங்களில் சல்ஃபரை சல்ஃபேட் அயனியாக உள்ளிடுகிறது. பற்றாக்குறை பார்த்திங்கன்னா பச்சை சோகை, ஆந்தோசைன் நெருமில் உருவாக்கம், குன்றிய வளர்ச்சி, இலை நுனி சொல்லுதல் மற்றும் இலைக்கும் தாவரங்களின் குறைவான வேறு மூடியில் உருவாதல். அடுத்து இது பார்த்திங்கன்னா நுண்ணூட்டங்கள், இது குறைவான அளவு வேணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இரும்பு பெருமூலகளை விட குறைவாகவும் சிறு மூலக்கூறாக நுண்மூலங்களை விட அதிகமாக இது தேவைப்படுகிறது. இவை இரண்டின் ஏதேனும் ஒரு பிரிவில் வைக்கப்படுகிறது. பச்சை மற்றும் கருப்பின நிறமில் உருவாக்கத்தில் பயன்படுகிறது. பைட்டோகிராம், பரடாக்சின், புரதம், பச்சை உருவாதல் மற்றும் 4-பைரின் ஆகியவற்றிற்கு பகுதி பொருளாக உள்ளது. பரடாக்சிலேஸ் கேட்டலைஸ் பகுதியில் ஊக்குவிப்பான உள்ளது. ஃபெரஸ் மற்றும் ஃபெர்ரிக் அயனியாக உள்ளெடுக்கக்கூடியது. எதுவும் கனி தரும் மரங்களே இரும்பு சத்து குறைபாட்டினால் அதிகம் பாதிக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை அறிகுறிகள். பற்றாக்குறை பார்த்திங்கன்னா நரம்பிடை பச்சை சோகை, குட்டை மெலிந்த தண்டு தோன்றுதல் மற்றும் பச்சை உருவாதல் தடை செய்தல், மேங்கனீஸ் கார்பாக்சிலேஸ் ஆக்சிடேஸ், டீஹைட்ரஜனேஸ் மற்றும் கைனேஸ் நொதிகளில் ஊக்கியாக உள்ளது. வளர்ச்சிக்கை செயலின் போது ஒளிசார் நீர் பெருகி தேவைப்படுகிறது. Mn அயனியாக உள்ளெடுக்கப்படுகிறது. பற்றாக்குறை அறிகுறிகள் நரம்பிடை பச்சை சோகை, ஓட்ஸ் தாவரத்தில் சாம்பல் புள்ளி நோய், குன்றிய வேர் தொகுப்பு, தாமிரம், பிளாஸ்டோசைனின் புரதத்தின் அமைக்க உதவுகிறது. ஃபீனலேஸ் மற்றும் டைரோசினேஸ் நொதிகளின் அமைப்பு கூறாக உள்ளது. ஆக்சிகரண ஒடுக்க வினைகளில் ஈடுபடும் நொதியில் ஆக்சிடேஸ், சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் ஆகியவற்றின் பகுதி கூறாக உள்ளது. அஸ்கார்பிக் அமில உற்பத்தி, கார்போஹைட்ரேட் ஹைட்ரஜன் சமநிலைக்கு உதவுகிறது. குப்ரிக் அயனி உள்ளெடுக்க பயன்படுகிறது. பற்றாக்குறை சிட்ரஸ் தாவரத்தில் தண்டு நுனியடி இறப்பு, தானியங்கள் மற்றும் லெக்யூம் தாவரங்கள் ஏற்படும் நுனி உதிர்தல் நோய், பச்சை சோகை, திசு இறப்பு மற்றும் சிட்ரஸ் தாவரத்தின் எக்ஸாந்திமா நோய். ஆகியவற்றை பார்த்திங்கன்னா துத்தநாகம், இண்டோல் அசிட்டிக் அமிலம் உற்பத்தி, கால்சியம் கார்பாக்சிலேஸ், லாக்டிக் ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ், குளுட்டாமிக் அமில டீஹைட்ரஜனேஸ், கார்பாக்சி பெப்டிடேஸ் மற்றும்
டிரிப்டோஃபன் சிந்தடேஸ் நதிகளை நோக்கி பண்ண செல்லக்கூடியது. ஜெட்டன் 2+ அயனியாக உள்ளிருக்கக்கூடியது. பற்றாக்குறை பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் குறைபாடு காரணமாக இலைகள் சிறுத்து மற்றும் பல்வண்ணமடைதல், நரம்பிடை பச்சை சோகை, குன்றிய வளர்ச்சி, திசு நசி ஆகியவை மற்றும் நெல்லில் பயிரோ நோய். அடுத்து போரான் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் கடத்தல், கால்சியம் அயனி உள்ளெடுப்பு மற்றும் பயன்பாட்டில் பங்கு பெறும் மகத்தால் வளர்ச்சி, ஹைட்ரஜன் வளர்ச்சி மற்றும் கொழுப்பு வளர்ச்சி மற்றும் செல் நீச்சடைதல் மற்றும் வேறுபாடு அடைதல் போன்றவற்றிற்கு இது உதவுகிறது. இவை அயனியாக உள்ள எடுக்கப்படுகிறது. பற்றாக்குறை அறிவியல் பார்த்திங்கன்னா வேர், தண்டு, நுனி, இறப்பு, இலைகள், கனிகள் முதிரும் முன்னரே முதிர்தல், பீட்ரூட்டின் பழுப்பு மைய கருகல் நோய், ஆப்பிளின் கனி உள் திசு தாக்கை நோய் மற்றும் கனிகளின் பிளவு நோய், மாலிப்டினம், நைட்ரஜனேஸ் மற்றும் நைட்ரிக் ரெடக்டேஸ் நோய்களின் பகுதிக்கூறாக உள்ளது. நைட்ரஜன் வளர்ச்சி மற்றும் நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பகுதியாக காணப்படுகிறது. அடுத்து மாலிப்டேட் அயனியாக உள்ளெடுக்கப்படுகிறது. பற்றாக்குறை அறிவியல் பார்த்திங்கன்னா பச்சை சொக்கை, திசு இறப்பு, மலர் உருவாதல், தாமதமடைதல், குன்றிய வளர்ச்சி, காலிஃப்ளவர் சாட்டை வாழ்நோய். அடுத்து குளோரின் பார்த்திங்கன்னா அயனி சமநிலை உதவுகிறது. செல் பகுப்பு மற்றும் ஒளிச்சேர்க்கை போது நீரின் ஒளிப்பிழத்தில் பயன்படுகிறது. சிஎல் அயனியாக உள்ளெடுக்கப்படுகிறது. பற்றாக்குறை அறிவியல் பார்த்திங்கன்னா இலை நுனி வாடல் நோய் தோன்றுதல். அதுக்கடுத்து நிக்கல், யூரியேஸ் மற்றும் ஹைட்ரஜனேஸ் நொதிகள் நுனிக்காரணிகளாக பங்கு பெறுகிறது. பற்றாக்குறை அறிகுறிகள் இலை நுனி இறப்பு, காஸ்மோடோலின் என்பது கால்சியத்தின் அளவை மாற்றியமைக்கும் புரதம். இது யூகாரியோட்டிக் செல்களில் கால்சியத்தை நீக்குகிறது. இது வெப்பத்தை தாங்கும் மற்றும் நுண்ணிய வளர்ச்சிதை மற்றும் பங்கு பெறும் புரதம். அடுத்து பற்றாக்குறை நோய்கள் இதில் இருக்குது. என்னென்னா பச்சை சோகை, நரம்பிடை பச்சை சோகை என்னென்ன அப்படின்னு பார்த்தா நைட்ரஜன், பொட்டாசியம், மேங்கனீஸ், சல்ஃபர், இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம் மற்றும் மாலிப்டினம். அது மெக்னீஸ், இரும்பு, மேங்கனீஸ் மற்றும் துத்தநாகம் என்னென்னா அந்த நரம்பிடை பச்சை சோகை. அடுத்து விளிம்பு பச்சை சோகை பொட்டாசியம், திசு நசிவு திசு இறப்பு பார்த்திங்கன்னா மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், துத்தநாகம், மாலிப்டினம் மற்றும் தாமிரம். குன்றிய வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம் மற்றும் சல்ஃபர். ஆந்தோசைனின் உருவாக்கம் நைட்ரஜன், பாஸ்பரஸ், மெக்னீசியம் மற்றும் சல்ஃபர். மலர்தல் தாமதப்படுத்துவது நைட்ரஜன், சல்ஃபர், மாலிப்டினம். தண்டின் நுனியடி இறப்பு, நுனி உதிர்தல் நோய்கள். சிட்ரஸ் தாவரத்தில் எக்ஸாந்திமா அதாவது பட்டையில் வெந்நீரை கோந்து கசிதலுக்கு பேர் தாமிரம். கொக்கி போன்ற இலை நுனிக்கு பேர் கால்சியம். சிற்றல் நோய்க்கு துத்தநாகம். பீட்ரூட்டில் பழுப்பு மைய கருகல் நோய் மற்றும் ஆப்பிள் உள்திசு தக்கை நோய் போரான். காலிஃப்ளவர் மற்றும் முட்டைக்கோசின் சாட்டை வால் நோய் என்னென்னா மாலிப்டினம். இலைவிளிம்பு சூழல் பொட்டாசியம். அடுத்து தனிமங்களின் தீர்வுகட்ட செறிவு மற்றும் நச்சுத்தன்மை என்ன அப்படின்னா தீர்க்கப்பட்ட செறிவு உற்பத்தி திறனை அதிகரிக்கும், நச்சுத்தன்மையை தவிர்க்கவும் தனிமங்களின் தீர்வுகட்ட செறிவை பற்றி அறிவது அவசியம். அதாவது எப்படி குறைவாக நிறைவான மண்டலமாக இருக்குது அப்படிங்கிறது. தீர்வுகட்ட செறிவை விட குறைவான அளவு கனிமங்களின் செறிவு உள்ள போது பற்றாக்குறை அறிகுறிகள், இதைவிட செறிவு அதிகரிக்கும் போது நச்சுத்தன்மை ஏற்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட தனிம செறிவின் போது தாவரத்தின் உலரடியில் 10% செறிவு ஏற்பட்டதால்
நச்சுத்தன்மை அளவு என கருதப்படுகிறது. தீர்வுகட்ட செறிவினை பற்றி விளக்குகிறது. கனிமங்களின் நச்சுத்தன்மை அதாவது என்னென்னா, மேங்கனீஸ் நச்சுத்தன்மை. மேங்கனீஸ் செறிவு அதிகரிக்கும் போது இரும்பு மற்றும் மேக்னீசியத்தை எடுத்துக்கொள்ளும் திறனை தடுக்கிறது. மேலும் கால்சியம் தண்டின் நுனிப்பகுதிக்கு கட்டுப்படுவதையும் தடுக்கிறது. இதன் மூலம் FeMg மற்றும் Ca பற்றாக்குறை நோய் ஏற்படுத்துகிறது. மேங்கனீசு நச்சுத்தன்மையின் அறிகுறிகள் பழுப்பு புள்ளிகள் சூழ்ந்து பச்சை சோகையுடன் நரம்புகள் தோன்றுவதாகும். அலுமினியம் நச்சுத்தன்மை அதாவது அலுமினியத்தின் நச்சுத்தன்மை காரணமாக நியூக்ளிக் அமிலமானது வீழ்படிவு அதாவது ATPase நொதியின் செயல்பாடு தடைபடுகிறது. செல் பகுப்பை தடை செய்தல் மற்றும் பிளாஸ்மோஜவுடன் கால்மோடுலின் பிணைவதை தடுக்கிறது. கனிமங்கள் இடப்பெயர்ச்சி கோட்பாடு 11 நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீர் ஊடக வளர்ப்பு இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அது ஹைட்ரோபோனிக்ஸு இல்லைன்னா மண்ணில்லா வளர்ப்பு. அதாவது நம்ம இந்த ஸ்ப்ரேவிலாம் பார்த்துருப்போம், ஹோட்டலில் பெரிய பெரிய மால் எல்லாம் பார்த்துருக்கலாம். அதாவது ஒரு தொட்டியில் தண்ணியில் செடி வளரும். கனிம ஊட்ட கரைசலின் தாவரங்கள் வளர்க்கும் முறையில் வான் சாக்ஸ் உருவாக்கினர். இதற்குரிய கனிம ஊட்டச்சத்துக்கள் கரைசலின் முறையை நாப்ஸ் கரைசல், ஆர்னான் மற்றும் ஆக்லாண்ட் கரைசல் ஆகியவை ஆகும். கொயரிக் என்பவர் ஹைட்ரோபோனிக்ஸ் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தினார். வணிக ரீதியாக ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பங்கள் உருவாக்கி வரும் இவரே ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் தாவரத்தின் வேர்கள் கனிமங்கள் கரைந்துள்ள ஊட்டச்சத்து திரவத்தில் முழுவதும் மூலிகை நிலையில் வைத்து வளர்க்கப்படுகிறது. தேவையான காற்று குழாயின் மூலம் செலுத்தப்படுகிறது. அதாவது இரும்பு மற்றும் மேங்கனீசின் நச்சுத்தன்மை. இரும்பு மற்றும் மேங்கனீஸ் போட்டி பண்பை வெளிப்படுத்துகிறது. இதன் பற்றாக்குறை அறிகுறிகள் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. இரும்பு நச்சுத்தன்மை மேங்கனீஸ் உறிஞ்சுதலை பாதிக்கும். அதிக இரும்பு பிணைப்பு காரணிகள் பயன்படுத்தலும் மண்ணின் அமிலத்தன்மை அதிகரித்தலும் இரும்பு நச்சுத்தன்மை ஏற்பட இரும்பு மேங்கனீசியம் சமநிலை விகிதத்தில் உள்ள உரங்கள் பயன்படுத்தினால் இரும்பு மற்றும் மேங்கனீஸ் நச்சுத்தன்மை நீக்கலாம். காற்று ஊடக வளர்ப்பு இது ஏரோபோனிக்ஸ். அது இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியவர் சோஃபர் வில்லஸ் மற்றும் டேவிட் டார்ஜர். இம்முறையில் வேரானது ஊட்டச்சத்து திரவத்திற்கு மேலே காற்றில் மிதந்தபடி இருக்குமாறு தாவரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அத்துடன் ஊட்டச்சத்து திரவம் சுழலும் மோட்டார் உதவியோடு வேர்களின் மீது தெளிக்கப்படுகிறது. அப்போ என்ன ஆகுனா இந்த சத்து அதுக்கு போயிடும். அதுக்கடுத்து நைட்ரஜன் நிலைநிறுத்தம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இயற்கையில் வைக்கத்தக்க செயல் என்பது தன்னைத்தானே ஒழுங்குபடுத்துதல் ஆகும். அனைத்து உயிரினங்களும் உயிர் வேதிய சுழற்சியின் பங்காற்றும் கருவிகளாக செயல்படுகிறது. நைட்ரஜன் சுழற்சி சிறப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு சுழற்சியாகும். இப்புவியின் உயிரினங்கள் நைட்ரஜன் சுழற்சியை பெரிதும் சார்ந்துள்ளன. வளிமண்டலத்தில் நைட்ரஜன் ஆனது நைட்ரஜன் என்ற தனி நைட்ரஜனாக உள்ளது. இரு நைட்ரஜன் அணுக்கள் உறுதியான 3 சக பிணைப்புகளில் பிணைக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல நைட்ரஜன் அமோனியாவாக மாற்றும் செயல்முறைக்கு நைட்ரஜன் நிலைநிறுத்தம் என்று பெயர். நைட்ரஜன் நிலைநிறுத்தம் இரு முறையில் நடைகிறது. ஒன்று உயிரிய நைட்ரஜன் நிலைநிறுத்தம், உயிரி அல்லாத நைட்ரஜன் நிலைநிறுத்தம். உயிரி அல்லாத முறையில் பார்த்திங்கன்னா தொழிற்சாலை மின்னல்னால். உயிரியல் முறையில் கூட்டுயிரற்ற கூட்டுயிர் வாழ்க்கை எதுன்னா லெக்யூம் அல்லாத தாவரமும் இருக்கும். ஃபஸ்ட்டு உயிரி அல்லாத பௌதிக நைட்ரஜன் நிலைநிறுத்தம். தொழிற்சாலையில் ரசாயன முறையில் மூலம் நைட்ரஜன் நிலைநிறுத்தம். மின்னல் உருவாகும் போது வெளியேற்றப்படும் மின்னாற்றலினால் வளிமண்டலத்தில் நடைபெறும் இயற்கையான நைட்ரஜன் நிலைநிறுத்தம். உயிரிய நைட்ரஜன் நிலைநிறுத்தம் ரைசோபியம் போன்ற கூட்டு வாழ்க்கையில் ஈடுபடும் பாக்டீரியா மூலம் நிகழும் நைட்ரஜன் நிலைநிறுத்தம். லைக்கன்கள், ஆந்தோசெரஸ், அசோலா
மற்றும் சைகஸ் பவளவேர் ஆகியவற்றில் காணப்படும் சைனோபாக்டீரியல் மூலமும் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் நடைபெறுகிறது. மேலும் கூட்டுயிர் வாழ்க்கை இல்லாமல் தனித்து வாழும் கிளாஸ்ட்ரிடியம் போன்ற பாக்டீரியல் மூலம் இச்செயல் நிகழ்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கூட்டுயிர் நைட்ரஜன் நிலைநிறுத்தம், வேர் முடிச்சு மூலம் நைட்ரஜன் நிலைநிறுத்தம். அதாவது லெக்யூம் தாவரம், அரிசி, இந்த அரிசின்ற பருப்பு வகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லெக்யூம் சொல்லுவோம். தாவரங்கள் வேர் மூடிச்சுகளில் வாழும் ரைசோபியம் பாக்டீரியா வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்த உதவுகிறது. இந்த வகையான கூட்டுயிர் வாழ்க்கையில் பாக்டீரியம் மற்றும் தாவரம் இரண்டுமே பயனடையும். அதான் கூட்டுயிர் வாழ்க்கைன்னு பேர். வேர் முடிச்சுகள் ரைசோபியம் பாக்டீரியா தொற்றின் மூலம் ஏற்படுகிறது. ரைசோபியம் ஓம்புயிர் செல்கள் நுழைந்து பெருக்கமடைகிறது. அவை ஓம்புயிர் சைட்டோபிளாசம் சேராமல் உரையால் சொல்லப்பட்ட தனி அமைப்புகளில் காணப்படுகிறது. வெவ்வேறு நிலை என்னென்னா, வேர் முடிச்சுக்கு லெக்யூம் தாவரங்களில் வேர்கள் ஃபினாலிக் வேதிப்பொருள் சுரந்து ரைசோபியம் பாக்டீரியம் வேர் நோக்கி கவர்தல். அடுத்து ரைசோபியம் வேர் அருகு மண்டலத்தை அடைந்து வேர்த்தோவி வழியாக நுழைந்து வேர்த்தோவியை பாதித்து சுருளச் செய்கிறது. தொற்று இலை உருவாகி வளர்ந்து பாதிப்பு அடைந்துள்ள திசு பகுதியை மற்ற திசுகளிலிருந்து பிரிக்கிறது. உரையால் சொல்லப்பட்ட பாக்டீரியா தொகுப்புகள் வேர் முடிச்சின் உள்பகுதியில் உருவாகிறது. இதற்கு பாக்டீரியாய்டுகள் என்று பெயர். பாக்டீரியங்கள் உருவாகும் சைட்டோகைனின் மற்றும் தாவரங்கள் உருவாகும் ஆக்சின்கள் வேர் செல்களில் வேர் பகுப்பை தூண்டி வேர் முடிச்சுகளை தோற்றுகிறது. லெக்யூம் அல்லாத நைட்ரஜன் நிலைநிறுத்தம். அல்னஸ், சவுக்கு போன்ற தாவரங்களில் காணப்படும் பாக்டீரியா பிராங்கியா சைக்காட்ரியாவில் காணப்படும் கிளப்சியல்லா பாக்டீரியம் லெக்யூம் அல்லாத தாவரங்களில் வேர் முடிச்சுகள் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் செய்வதற்கு உதவுகிறது. வேர் முடிச்சு உருவாகா நைட்ரஜன் நிலைநிறுத்தம். இதில் கீழ்கண்ட தாவரங்களும் புரோகாரியோட்டிலும் வேர் முடிச்சுகளை உருவாக்காமல் கூட்டுறவு வாழ்க்கை முறையை நைட்ரஜன் நிலைநிறுத்தம் செய்கிறது. எதுனா லைக்கன்கள் பார்த்திங்கன்னா அனபினா நாஸ்டாக் இருக்கும். ஆந்தோசரஸில் நாஸ்டாக் இருக்கும். அசோலாங்கிறது பெரனியில் அனபினா அசோலா இருக்கும். சைகஸில் அனபினா மற்றும் நாஸ்டாக் இருக்கும். கூட்டுயிர் அற்ற நைட்ரஜன் நிலைநிறுத்தம் பார்த்திங்கன்னா தனித்து வாழக்கூடியது. பூஞ்செய்தியோட நைட்ரஜன் நிலைநிறுத்தம். காற்று சுவாச பார்த்திங்கன்னா அசிட்டோபேக்டர், பைஜரிங்கியா மற்றும் டெக்சியா. காற்றில்லா சுவாச முறை செய்வது கிளோஸ்ட்ரிடியம். ஒளிச்சேர்க்கை செய்வது குளோரோபியம் மற்றும் ரோடோஸ்பைரிலம். வேதி சேர்க்கை செய்வது பார்த்திங்கன்னா டெசல்ஃபோ விப்ரியோ. தனித்து வாழும் பூஞ்சை ஈஸ்டுகள் புளுவேரியா. சைனோபாக்டீரியம் நாஸ்டாக், அனபினா மற்றும் ஆஸ்ட்ரேட்டோரியா. நைட்ரஜன் சுழற்சி நைட்ரஜன் வளர்ச்சிதை மாற்றம். நைட்ரஜன் சுழற்சி வளிமண்டல நைட்ரஜன் நிலைநிறுத்தம். அதாவது வளிமண்டலத்தில் உள்ள டை நைட்ரஜன் மூலக்கூறுகள் படிப்படியாக நைட்ரஜன் அணுவின் சேர்க்கையால் ஒடுக்கம் அடையும் நிகழ்வு. இரு நைட்ரஜன் அணுக்கள் N ட்ரிபிள் பாண்ட் மூலக்கூறு 3 சகப்பிணைப்புகள் இணைக்கப்பட்டுள்ளது. இவை பிளக்கப்பட்டு அம்மோனியாவாக மாறுகிறது. நைட்ரஜன் நிலைநிறுத்தும் செயல்முறைக்கு நைட்ரோஜனேஸ் என்ற நொதிய கூட்டமைப்பு மாலிப்டினம், இரும்பு, சல்ஃபர் ஆகியவை தனிமங்களின் காற்றில்லா நிலை ATP எலக்ட்ரான் மற்றும் H+ புரோட்டான்களாக வழங்கும் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஆகியவை தேவைப்படுகிறது. நைட்ரோஜனேஸ் நொதியானது காற்றில்லா நிலையின் போது மட்டுமே செயல்படக்கூடியது. காற்றில்லா நிலையை ஏற்படுத்த வேர் முடிச்சுகளில் உருவாகும் லெக் ஹீமோகுளோபின் உதவுகிறது. இது லெக் ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் நீக்கியாக செயல்பட்டு ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தியது. நைட்ரஜன் நிலைநிறுத்தம். பாக்டீரியங்கள் வேர் முடிச்சுகளில் இளஞ்சிவப்பு நிறத்துடன் காணப்படுவதற்கு லெக் ஹீமோகுளோபின் நிறமே காரணமாக உள்ளது. அந்த ஈக்குவேஷனே எழுதுனா கூட டெஃபினிஷன் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அடுத்து நைட்ரேட் ஆதல். அம்மோனியாவானது முதலில் நைட்ரோசோமோனஸ் பாக்டீரியா நைட்ரேட் ஆகும், NO2 ஆகும். மறுபடியும் என்னன்னா நைட்ரைட் ஆகும், அது NO3. நைட்ரோபாக்டர் இந்த பாக்டீரியத்தினால் மாற்றமடைகிறது.
உயிர் தாவரங்கள் அம்மோனியா நொதிகளை விட நைட்ரேட்டுகளாக உள்ளெடுத்து கொள்ளும் தன்மை பெற்றுள்ளது. அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நைட்ரேட் தன்மயமாதல். அதாவது நைட்ரேட் ஒடுக்கம் அடைந்து அம்மோனியாவாக மாறி பின்னர் செல் புரதத்துக்குள் சேர்க்கப்படும் நிகழ்விற்கு நைட்ரேட் தன்மயமாதல் என்று பெயர். அடுத்து அம்மோனியாவாதல் பார்த்திங்கன்னா இறந்த தாவரம் மற்றும் விலங்குகள் எச்சங்களிலிருந்து பெறப்படும் கரிம நைட்ரஜன், அதாவது புரதங்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் பாக்டீரியங்களால் அம்மோனியாவாக மாற்றப்படும் நிகழ்வு அம்மோனியாவாதல் எனப்படும். இச்செயலில் பங்கேற்கும் பாக்டீரியங்கள் பேசிலஸ் ரெமோசஸ் மற்றும் பேசிலஸ் வல்காரிஸ். அதில் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் நீக்கம் பார்த்திங்கன்னா மண்ணில் காணப்படும் நைட்ரேட் வளிமண்டல நைட்ரஜனாக மாற்றப்படும் நிகழ்வு நைட்ரேட் நீக்கம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் பங்கேற்கும் பாக்டீரியர்கள் பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ், தியோபேசிலஸ், இது 1 மார்க், பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் பிற. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வளர்ச்சிக்கு மாற்றும் அம்மோனியா தன்மயமாதல் கீழ்கண்ட செயல்முறையில் அம்மோனியா அமினோ அமிலமாக மாற்றப்படுகிற நிலை. 3 நிலை பார்த்திங்கன்னா அமினோ ஒடுக்கம், அமினோ மாற்றம், வினையூக்க அமினோவாக்கம். அம்மோனியா ஒடுக்கம். அம்மோனியா ஆல்ஃபா ஹீட்டா குளுட்டாரிக் அமிலத்துடன் வினையை முடிந்து குளுட்டாமேட் உருவாகும் வினை. அடுத்து அம்மோனியா மாற்றம். அம்மோனியா மாற்றத்துக்கு குளுட்டாமிக் அமிலத்தில் உள்ள அமினோ தொகுதியானது பிற ஹீட்டோ அமிலத்துடன் ஹீட்டோ தொகுதிக்கு மாற்றப்படும் நிகழ்ச்சி அமினோ மாற்றம் எனப்படும். குளுட்டாமிக் அமிலமானது முதன்மையான அமினோ அமிலமாக செயல்பட்டு பிற ஹீட்டோ அமிலங்களை அமினோ அமிலமாக அமைக்கும் மாற்றம் அமினோ மாற்றம் என்று மூலம் வருகிறது. இந்நிகழ்வுக்கு டிரான்ஸ் அமினேஸ் நொதி மற்றும் பைரிடாக்சஸ் பாஸ்பேட் என்ற நொதி, வைட்டமின் B6 ஆகியவை தேவைப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வினையூக்க அமினோவாக்கம். அதாவது குளுட்டமைன் அமினோ அமிலமானது அம்மோனியாவுடன் வினைபுரிந்து குளுட்டமைன் என்னும் அமைடினை உருவாக்குகிறது. குளுட்டமைன் ஆல்ஃபா ஹீட்டா குளுட்டாரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து 2 மூலக்கூறு குளுட்டமைன் உருவாகிறது. சிறப்பு வகை ஊட்டம். உணவூட்டம் என்பது உயிரினங்கள் உணவை எடுத்துக்கொள்வது மற்றும் அதனை பயன்படுத்தும் முறையாகும். 2 வகை உணவூட்டங்கள் முதன்மையானவை. அவை முறையே தற்சார்பு உணவூட்டம், பிறசார்பு ஊட்டம். தற்சார்பு ஊட்டமானது ஒளிச்சேர்க்கை மற்றும் வேதிச்சேர்க்கை உணவூட்டம் இருவகைப்படும். பிறசார்பு ஊட்டமானது சாருண்ணி, ஒட்டுண்ணி, கூட்டுயிர் வாழ்க்கை, பூச்சியுண்ணி வகை பிரிக்கப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் சாருண்ணி உணவூட்டம். இறந்த மற்றும் மக்கிய உடல்களிலிருந்து உணவை பெறுவது சாருண்ணி மற்றும் மட்குண்ணி உணவூட்டம் எனப்படுகிறது. பூஞ்சைகளும் பாக்டீரியல் சாருண்ணி ஊட்டத்திற்கு முதன்மை உயிரினங்களாகும். சில ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் சாருண்ணி வகை உணவூட்டத்தை மேற்கொள்கின்றது. எடுத்துக்காட்டு நியோட்டியா, பறவைக்கூடு ஆர்க்கிடு. நியோட்டியாவின் வேர்களானது வேரி பூஞ்சைகளுடன் இணைந்து ஊட்டச்சத்துக்களை சாருண்ணியை போன்று எடுத்துக்கொள்கிறது. அதே மாதிரி மோனோட்ரோபா, இண்டியன் பைப், அந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தியா படம், இது ஒரு பூக்கும் தாவரம். அடர்ந்த காட்டில் மக்கிய உடல்கள் மீது வளர்கிறது. இவை வேரி பூஞ்சையில் உதவியுடன் உணவை உள்ளடக்கிறது. ஆஞ்சியோஸ்பெர்மில் ஒட்டுண்ணி உணவூட்டம். கட்டாய அல்லது முழு ஒட்டுண்ணி. அதாவது இவ்வகை உணவூட்டத்தின் ஓம்புயிர் தாவரத்தை முழுமையாக தன் வாழ்க்கைக்காக ஒட்டுண்ணி சார்ந்திருக்கும். அத்துடன் ஆஸ்டோரியம், அந்த உறிஞ்சு வேர்கள் என உறிஞ்சு உறுப்பை உருவாகிறது. முழு தண்டு ஒட்டுண்ணி, இதெல்லாம் எடுத்துக்காட்டு கேட்பாங்க. முழு தண்டு ஒட்டுண்ணிங்கிறது கஸ்குட்டா, அதாவது டோடர், வேர் இல்லாத ஒரு இலையற்ற தாவரம். மஞ்சள் கலரில் பார்த்தா ரோட்டோரத்தில் இருக்கும். இதன் முழு தண்டும் ஓம்புரி, இலந்தை, சிட்ரஸ் மற்றும் பிற தாவரங்கள் மேல் படர்ந்து ஆஸ்டோரியல் உருவாகிறது. முழு வேர் ஒட்டுண்ணி தண்டு அச்சை பெற்று பிற ஓம்புயிர் தாவரத்தின் வேர்களிலிருந்து நீரையும் உணவையும் பெற்று ஒட்டுண்ணியாக வாழ்வது காஸ்டோரியங்களை உருவாக்கும். எடுத்துக்காட்டு ரஃப்லேசியா, ஓரபங்கு, பெலனோஃபெரா. அடுத்து பார்த்திங்கன்னா பகுதி ஒட்டுண்ணிகள். இவ்வகை தாவரங்கள் பச்சையம் பெற்றிருப்பதால் கார்போஹைட்ரேட்டு தயாரிக்கக்கூடியது. நீர் மற்றும் கனிமங்களுக்காக இவை ஒட்டு காரணம். பகுதி தண்டு ஒட்டுண்ணி பார்த்திங்கன்னா லொராந்தஸ்,
தாவரம். ஹத்தி மற்றும் மாமரத்தின் சைலத்திலிருந்து நீர் மற்றும் கனிம உப்புகளை ஆஸ்ட்ரோலித்தின் உதவியினால் உறிஞ்சி கொள்கிறது. எடுத்துக்காட்டு லொராந்தஸ் விஸ்கம் இதெல்லாமே. அதுக்கடுத்து பகுதி வேர் ஒட்டுண்ணி. நாட்டு நிலையில் இதன் வேர்கள் பிற தாவரங்கள் மீது வளர்ந்து ஆஸ்ட்ரோவில் நீரை உறிஞ்சி கொள்கிறது. எடுத்துக்காட்டு சாண்டல் ஆலும் சந்தன மரம். அடுத்து பார்த்திங்கன்னா கூட்டேரி வாழ்க்கை உணவூட்டம் லைக்கன்கள். ஆல்காக்களும் பூஞ்சைகளும் இணைந்த கூட்டேரி வாழ்க்கை இது உள்ளது. ஆல்காக்கள் உணவை தயாரிப்பதற்கும் பூஞ்சைகள் நீரை உறிஞ்சுவதற்கும் மற்றும் உடல் அமைப்பை ஏற்படுத்துகிறது. மைக்கோரைசா பூஞ்சை வேர்கள். பூஞ்சைகளும் உயர்தர வேர்களை இணைந்து கூட்டேரி வாழ்க்கை இது உள்ளது. எடுத்துக்காட்டு ஃபைனஸ் என்ற ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம். ரைசோபியம் மற்றும் லெக்யூம் கூட்டேரி வாழ்க்கை. இந்த கூட்டேரி வாழ்க்கை நைட்ரஜன் நிலைநிறுத்த உதவுகிறது. சைனோபாக்டீரியா மற்றும் பவள வேர்கள். இந்த கூட்டேரி வாழ்க்கை சைக்கஸ் தாவரத்தில் காணப்படுகிறது. இதன் பவள வேர்கள் சைனோபாக்டீரியா நாஸ்டா கூட்டேரி வாழ்க்கை செய்கிறது. பூச்சி உண்ணும் உணவூட்டம் என்னென்ன தாவரங்கள்னா நெப்பந்தஸ். ஏன்னா இது உணவை தானே தயாரிக்கும். ஆனால் நைட்ரஜன் பற்றாக்குறைக்கு சரி செய்யறதுக்காக பூச்சியில் உண்ணது. நெப்பந்தஸ் தாவரம். குடுவை என்பது இலையின் மாற்றுரு. இக்குடுவையினுள் செரிமான நோதிகளை உருவாக்கும் வளரிகள் உள்ளன. குடுவையில் வாயு விளிம்பில் தேன் சுரப்பி காணப்படுவதோடு குடுவையின் மூடி பகுதி பூச்சிகளை கவரும் வண்ணமாக காணப்படும். பூச்சிகள் குடுவையில் விழுந்தவுடன் புரத செரிமான நோதிகள் பூச்சிகளை உடலை செரிக்க உதவுகிறது. அதுக்கடுத்து ட்ரொசீரா. இவை நீண்ட தடித்த உடற்நீச்சிகள் கரண்டி வடிவ இலைகள் பெற்றவை. இதில் ஒட்டக்கூடிய செரிமான திரவத்தை சுரந்து பூச்சிகளை இருக்கிறது. இது பார்ப்பதற்கு சூரிய பனித்துளி தாவரம் போல் இருக்கும். 1 மார்க் கேட்பாங்க. யுட்ரிகுலேரியா. இது ஒரு நீர் மூழ்கி தாவரம். இவற்றில் இலைகள் பை போன்று மாற்று அடைந்து பூச்சிகளை சேகரித்து செரிக்க செய்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படம்லாம். அடுத்து டயோனியா கடைசியாக இருக்குது. இவற்றின் இலைகள் வண்ணமயமான பொறியாக மாற்றப்படுகிறது. 2 மடல்களுக்கும் இலையில் உள்ளே உணர் இலைகள் காணப்படுகிறது. பூச்சிகள் உணர் இலைகளை தொட்டவுடன் இலைகள் மூடி அவை சிறைப்படுகின்றன. லைக்கன்களில் பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு காற்று மாசுபடுதலை காட்டும் மாசு காரணியாக உள்ளது. வறல் தாவர படிநிலை வளர்ச்சியில் முதல் தோன்றும் முன்னோடி தாவரமாக லைக்கன் உள்ளது. அவ்வளோதான் இந்த பாடம்.